பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாள்ல நாம் களி கூர்ந்து மகிழுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். பாருங்க, கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் இந்த வார்த்தையோடு கூட என் கூட பேசிக்கிட்டே இருந்தாரு. பாருங்க, அவர் எப்படிப்பட்ட தேவன். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் மகா பெரிய தேவன். அவர் ஒருத்தர் தான் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியும். அதுதான் சொல்றது சூப்பர் நேச்சுரல் காட் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாருங்க, இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விதங்கள்ல நமக்குள்ள கிரியைகளை நடப்பிக்கிற தேவன். பாருங்க, வசனம் சொல்லுது, ரொம்ப ஒரு அற்புதமான வசனம். பாருங்க, ஏசாயா 44:24 வசனம். ஏசாயா 44:24. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நானே எல்லாவற்றையும் செய்கிறவர்னு. அதுக்கு அடுத்த லைனை பார்த்தீங்கன்னா, நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர், நான் தான் உன்னுடைய மீட்பர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுறாரு. பாருங்க, ஏசாயா 44:24. உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். வானத்துக்கு யாராவது இந்த எண்டுல இந்த இடத்துல தொடங்குது, இந்த எண்டுல முடியுதுன்னு யாராவது அளக்க முடியுமா? யாராலையும் அளக்க முடியாது. அவர் ஒருத்தரே வானத்தை விரிச்சிருக்கிறாரு. பாருங்க, வானத்தை சிருஷ்டி அது எப்படி உண்டாக்குனாரு? ஒரே வார்த்தைனால. அவர் சொன்னாரு, அது அப்படியே ஒருத்தரே செஞ்ச காரியம். பாருங்க, அடுத்தது நானே பூமியை பரப்பினவர். இந்த பூமியினுடைய எண்டு எங்க இருக்குன்னு, பூமியின் கடையாந்திரங்கள் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. பாருங்க, நம்ம புத்தியிலலாம் அது யோசிக்கவே முடியாது. நம்ம யோசிக்க முடியாத, கிரகிக்க முடியாத, எண்ணி பார்க்க முடியாத நம்ம எண்ணத்துக்குள்ள கொண்டு வந்து அவருடைய கிரியைகளை அடக்கிக்கவே முடியாது. இவ்வளோ பெரிய ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு நிமிஷம் உட்கார்ந்து நினைச்சு பாருங்க. வசனம் தான் சொல்லுது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து. வானத்தையே விரித்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு. எனக்கு இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எவ்வளோ நேரம் பயப்படுறோம், எவ்வளோ நேரம் அவிசுவாசம் வருது. ஒரு அற்ப காரியங்கள், நம்ம குடும்ப தேவைகளுக்காக சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். ஐயோ ஆண்டவரே, எப்படி நான் இந்த மாசத்தை ஜமாளிக்க போறேன், எப்படி இந்த ஃபீஸை கட்ட போறேன், எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த போறேன், இந்த மாசத்தை எப்படி ஆண்டவரே இத்தனை கமிட்மெண்ட்ஸையும் நான் சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கலக்கம் வருது. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை எல்லாத்தையும் விடு, நான் உன் மீட்பர் சொல்றேன், நான் சொல்றதை கேளு. நான் ஒருவராய் வானங்களை விரித்து பூமியை பரப்பின கர்த்தர் சொல்றேன். எப்படி? நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் தான் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். என் பேர்ல நம்பிக்கையாரு, விசுவாசமாரு அப்படின்னு தான் ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. பாருங்க, இதுக்கு ஆதாரமா 43வது அதிகாரத்துக்கு போவோம். எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யறாருன்னு பாருங்க. இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை எல்லாம் நம்ம ஆராய வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம வாயில ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி ஜெபிக்க வேண்டியது அவசியம். அப்பதான் கடந்த வருஷத்துல இத்தனை நாட்கள் நடக்காம இருந்த காரியங்கள் இந்த வருஷத்துல கைகூடி வரும். சும்மா இது ஏதோ மாய மந்திரம் கிடையாது. நம்ம வாக்கு தத்தங்களை வாயில எடுத்து வச்சு நம்ம வாயை திறந்து பேசி விசுவாசத்தை அறிக்கை பண்ண வேண்டும். பாருங்க, இப்ப பாருங்க, ஏசாயா 43 முதல் வசனம் வாசிக்கிறேன், 2வது வசனமும் வாசிக்கிறேன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே. இந்த வருஷ தொடக்கத்துல முதல் 2 வாரங்கள்ல இருக்கிறோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. பாருங்க, நீ தண்ணீர்களை கடக்கும் போது, இந்த வருஷத்துல என்ன சோதனைகள் இருந்தாலும், நீ தண்ணியவே கடக்க வேண்டிய நேரிட்டாலும் நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. ஆத்துக்குள்ளேயே நீ நடந்தாலும் அது உன் மேல புரளாதுப்பா, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். கண்ணை மூடி பேசாம நின்னுக்க வேண்டியது. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். எல்லாம் இந்த பயத்தின் ஆவி, அவிசுவாசம்
என்னை விட்டு நீங்கட்டும்னு சொல்லிட்டு அமைதியா நிக்கணும். அடுத்தது பாருங்க, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எப்படிப்பட்ட ஆண்டவர், எவ்வளோ பெரிய தேவன். எனக்கும் சேர்த்தி தான் சொல்றேன் பாருங்க. அவ்வப்போது வரக்கூடிய பயங்கள், திகில்கள், ஆண்டவர் சொல்றாரு இந்த வருஷத்துல நீங்க திகில்களை பார்க்க மாட்டீங்க. வசனத்தை அதிகமா இருதயத்துக்குள்ள நிரப்ப நிரப்ப நிரப்ப, வசனத்தை நீங்க வாயை திறந்து சொல்ல 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 உங்களுக்குள்ள விசுவாசம்தான் அதிகமாகும். பிரமாணங்களை குறித்தும் இப்படி செய்யாத அப்படி செய்யாத அப்படிப்பட்ட காரியங்களை குறித்தெல்லாம் பேசி நெகட்டிவான காரியங்களை காதுல கேட்டு நெகட்டிவான செய்திகளையும் காண்டம்னேஷனை குறித்து குற்றப்படுத்துகிற செய்திகள் எல்லாத்தையும் கேட்டு நீங்க அவ்விசுவாசத்துக்குள்ள போகாதபடி, அப்படிப்பட்ட செய்திகளை நீங்க கேட்டீங்கன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் விசுவாசமாகிய கப்பலை நீங்கள் சேதப்படுத்தி விடுவீர்கள்னு வசனம் போடப்பட்டிருக்கு. அதனால விசுவாசமான வார்த்தைகளை மாத்திரம் இந்த வருஷத்துல கேளுங்க. அவ்விசுவாசமா நெகட்டிவா பேசுற வார்த்தைகளை கேட்காதீங்க. செய்திகளையே சொல்றேன், மெசேஜஸையே நான் சொல்றேன். அவ்விசுவாசமாய் பேசக்கூடிய நியாயப்பிரமாணங்களை அழிக்கிற காரியத்தை குறித்து இப்படி போயிரும் அப்படி போயிரும் அந்த மாதிரி செய்திகளை கேட்காம, கர்த்தர் சொல்லி இருக்கிற காரியங்கள், அவருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணி, அவருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா வசனங்கள்ல இருந்து வரக்கூடிய கிருபையானது உங்களை காக்கிற கிருபையா இருக்கிறது. இந்த வருஷம் முழுவதும் அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். பகல்ல மேகஸ்தம்பமும் இரவுல அக்னி ஸ்தம்பமும் உங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் சென்று கொண்டே இருக்கும். நீங்க இதே விசுவாசத்தின் ஆவியை காத்து கொள்ளும் போது, கர்த்தருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது தீங்கை காணாதிருப்பீர்கள். இனி தீங்கை காணாதிருப்பாய். துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு அவர் தம்முடைய தூதர்களை உனக்காக கட்டளையிடுவார். அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். இப்படிதாங்க வசனம் சொல்லுது. நம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் திகில்களுக்கும் நாம் நிச்சயமாக தப்புவிக்கப்படுவோம். கீழே விழுகிற மாதிரி இருந்தாலும் கர்த்தர் அவருடைய கரத்தை வைத்து நம்மளை தாங்கி கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, நீ தண்ணியிலேயே நடந்தாலும் தண்ணி உன்னை ஒன்றும் செய்யாது, உன் மேல புரளாது. அக்கினியில நடந்தாலும் நீ வேக மாட்ட. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் பாருங்க பிரியமானவர்களே. அவர் ஒருவராய் வானங்களை விரித்து அவர் ஒருவரே பூமியை பரப்பின கர்த்தர். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கிற இந்த வருஷத்துல என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கோ எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். அவர் பேர்ல நம்பிக்கையா இருங்க, விசுவாசமா இருங்க. அவருடைய வார்த்தையில இரவும் பகலும் தியானமாயிருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். உன் கைகளின் பிரயாசங்கள்ல நீங்க ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. உன் வழி வாய்க்கும். அப்படிதான் வசனம் சொல்லுது பாருங்க. வசனத்தின்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கும். நம் வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது இதில் எழுதப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மையான காரியங்களும் உங்களை வந்து சேரும். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் தீங்கு செய்யவே மாட்டார். அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் நல்லவர். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.